அம்மா சாவித்ரி, எப்போ வந்த? ஒரு கடுதாசி கூட பரவாயில்ல நினைக்கிறேன். ஏமா அவரு என்னாச்சு? ஏமா சாவித்ரி, சாவித்ரி, என்னமா நடந்தது? என்னம்மா ஒண்ணுமே சொல்லாம போற? காடு மேடெல்லாம் சுத்திட்டு இருக்கிறது ஏன் சாவித்ரி, இது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. ஆனா இதை விட குடும்பம் நடத்தணுங்கிற ஆசை, 4 செவத்துக்குள்ள நல்லது கெட்டது அனுபவிக்கணுங்கிற ஆசை, உங்களுக்கு வகையா சமைச்சு போடணுங்கிற ஆசை. உன் ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேற கிடவுது. என் ஆசீர்வாதம். எப்ப நான் கல்யாணம் பேச்சு எடுத்தாலும் ஏதாவது வேடிக்கையா பேசி பேச்ச மாத்துறீங்க. அதுவே எனக்கு பயமா இருக்கு. சாவித்ரி, நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். அந்த பிசினஸ் சம்பந்தத்தை ஒரேடியா க்ளோஸ் பண்ணி மூடிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன் பிசினஸ் சரியா நடக்கலையா? ஆமா, மனசுக்கும் கஷ்டம், எல்லாத்துலயும் நஷ்டம். சாவித்ரி, இன்னும் கொஞ்ச நாள் காத்துரு. அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஜென்மம் பூரா சந்தோஷமா வாழ்வோம். சாவித்ரி, என்ன வெக்கமா இருக்கா?
ஏண்டி உமா, அன்னைக்கு வந்து உன் ஆபீஸ் மேனேஜர் லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டனே, இப்பெல்லாம் ஒழுங்கா இருக்கானா? மூச்சு விடுறது இல்ல மேடம். பின்ன என் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்த வாலாட்டினா இந்த இந்துமதி சும்மா விட்டுடுவனா? மேடம், உங்க ஹஸ்பண்ட் வர. ஹஸ்பண்ட் மொட்டையா சொன்னா எப்படி? சித்த வைத்திய சிகாமணி ஆதி மூலம்னு சொன்னா தான் புரியும். கேர்ள்ஸ், நீங்களா உங்க ரூமுக்கு போங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன். என்ன பேச போறீங்க? சொல்றேன். இந்த சாவித்திரிய முதல்ல நம்ம ஹாஸ்டல்ல இருந்து அனுப்பிச்சிரு. ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா என் பேர் தான் கெட்டு போகும். சாவித்திரி அப்படின்னா தப்பு பண்ணா? தப்பு பண்ணுனாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. தப்பு பண்ற அளவுக்கு நெருங்கி பழகுறா. அப்படியா? பையன் யாரு? ஆம்பளைதான். விளையாடாதீங்க. அவள் அது கூட விளையாடுறா. யாரு சொல்லுங்க? எனக்கு தெரியாது. யாரோ ஒரு பையன் கூட கொஞ்சி குலாவறத என் கண்ணால பார்த்தேன். சாவித்திரி அப்படி நடந்துகிட்டா? நம்பவே முடியலையே. குட் ஈவினிங் மேடம். சாவித்திரி, நீ பண்றது ஒண்ணு சரியில்லம்மா. ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பாக்குற. எங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற என் ஹாஸ்டலுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாத. மேடம், நிச்சயமா நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். இவர் ஃப்ரெண்ட், பேர் ரமேஷ். நாங்க ஒருத்தரை நேசிக்கிறோம். உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான் இன்னைக்கு அழைச்சிட்டு வந்தேன். ஆமா மேடம், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். மிஸ்டர் ரமேஷ், இத நீங்க என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. இங்க தங்கி இருக்கிற வரைக்கும் தான் சாவித்திரிக்கு நான் கார்டியன். அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதெல்லாம் அவங்க அம்மா. சரி மேடம். கல்யாணம் முடிகிற வரைக்கும்
ரெண்டு பேரும் ஒரு ஜான் விலையே இருந்து பழகுங்க. உங்க கல்யாணத்துக்கு மறக்காம இன்விடேஷன் அனுப்பிச்சிரு. நான் வந்து வஞ்சம் இல்லாம சாப்பிடுவேன். சரியான சாப்பாடா ஏற்பாடு பண்ணு. மணி நீதான் சாவித்திரியா? ஆமா. நீங்க? கார்ல ஏறு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ரமேஷ் வந்து கூப்பிட்டதா வருவியா? வா, வண்டியில ஏறு. அழகான இடம். இங்கதான் அடிக்கடி சந்திப்பீங்க இல்ல? உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுமா தெரியுது. ஆனா உன்னுடைய நடவடிக்கைகள் அதுக்கேத்த மாதிரி இல்லையே. என்னோட நடவடிக்கையில் என்ன தப்பு கண்டீங்க? நீங்க யாரு? அடே அப்பா, உனக்கு ரொம்பவே கோவம் வருது. முன்பின் தெரியாத ஆம்பளை கிட்ட ஒருத்தர் நெருங்கி பழகுறான்னா ஒண்ணு அவ விபச்சாரியா இருக்கணும், இல்லன்னா முட்டாளா இருக்கணும். நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அம்மா, வார்த்தை அளந்து பேசுங்க. ரமேஷ் நான் ஒருத்தர் காதலிக்கிறோம். அவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. நான் அவரை நம்புறேன். ஏற்கனவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் வேறு செஞ்சாரா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டாரோ இல்ல அது தெரிஞ்சனே அவரை? சத்தியமா இதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அவர் கூட பழகிருக்கவே மாட்டேன். குட். நான் பயந்த அளவுக்கு நீ மோசமான பெண் இல்ல. நான் அவருடைய மனைவிங்கிறது நீ நம்பறியா? இல்ல கல்யாண பத்திரிகை போட்டோ எல்லாமே காட்டுமா? கல்பனா, மணி 10:30 இல்ல 10:35. உனக்கு தூக்கம் வரல? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க போய் படுத்துக்கங்க. பகலெல்லாம் தனியா தானே வீட்டுல இருக்கேன். அந்த நேரத்துல படிக்க கூடாதா? ஈவினிங் டாடி போன் பண்ணாரு. உங்க பிசினஸ்க்காக அவர் வாங்கி கொடுத்த 5 லட்சம் ரூபாய்க்கு 2 மாசமா வட்டி கட்டுறீங்க. நீங்க 2 மாசமா பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு, அனுப்பிடலாம். ஆமா, வட்டியை பத்தி பேசுற நேரமா இது? இன்னைக்கு குளிர் கொஞ்சம் அதிகமா இல்ல? கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. தொட்டு பாரு. ரமேஷ், சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு மூடு இல்ல.
சாவித்திரி இருக்கிற மனோநிலையில ஏதாவது பண்ணிக்குவாளோன்னு ராப்பகலா அவளை கண்காணிச்சிட்டு வந்தேன். ஆனா இப்ப நிலைமை இன்னும் விபரீதம் ஆயிடுச்சு. மாசமும் அதிகமாயிடுச்சு. இனிமே அபாஷன் பண்ணா உயிருக்கே ஆபத்தா போயிடும். ஒரு லெட்டர் போட்டிருந்தா நானே அங்க வந்திருப்பேன்மா. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. அதுதான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். சாவித்திரிக்கு பிரசவம் ஆகிற வரைக்கும் இந்த விஷயத்தை ரகசியமா வச்சிருக்கணும். நீ போய் சாவித்திரி கூட்டிக்கிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்துடு. இங்கேயே காதும் காது வச்ச மாதிரி பிரசவத்தை முடிச்சிடலாம். திடீர்னு வீட்டை பூட்டிட்டு புறப்பட்டா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க காரணம் கேட்பாங்களே, என்ன நான் சொல்றது? உள்ளூர்ல சாவித்திரி வேலை செய்யற இடத்துலயே ஒரு வீடு எடுத்து தங்கிக்க போறோம். அவ வேலைக்கு போக வர வசதியா இருக்குன்னு சொல்லிக்க வேண்டியதுதானே. கல்பனா, முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற இந்த சிலையை பாத்தியா? ஒரு மனுஷனுக்கு கல்யாணத்துக்கு பிறகும் காதல் வருங்கிறதுக்கு வள்ளி முருகன் காதல் ஒரு உதாரணம். டெல்லியில வாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒழுங்கா ஒருத்தையோட வாழ முடியாத ஆம்பளைங்க அவங்களுக்கு சாதகமா ஏற்படுத்தின கட்டுக்கதை அதான் இந்த முருகன். 2 பொண்டாட்டிக்காரன் கதை. கிருஷ்ணனுக்கு கூட 2 மனைவி, பாமா, ருக்மணி. கடவுளுக்கும் ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். அதனாலதான் இன்னொருத்திகிட்ட மனசை பறி கொடுத்திருக்காங்க. பாமா பொல்லாத கோபக்காரி. என்ன மாதிரி என்ன மறைமுகமா சொல்றீங்களா? நோனோ, நான் அந்த மாதிரி சொல்லல. அது என்ன 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்ட கடவுள் பேராவே சொல்றீங்க? ஏக பத்னி வர்த்தன் ராமன் கடைசி வரைக்கும் ஒருத்தியோட வாழ்ந்திருக்கானே. அவங்க அப்பா தசரதனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 3 பேர். அந்த தசரதன் இந்த காலத்துல இருந்தா ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரி, அதை விடு. இப்போ நான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க, நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவியா? இல்ல, நான் ஜெயிலுக்கு போவேன். எதுக்கு? உங்களை கொன்னுட்டு. சே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறிய? உங்களுக்கு எல்லாமே விளையாட்டாதான் தோணும். சரி சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன். நல்ல அழுக்கு போக தேய்ச்சி குடிங்க. மேடம் ப்ளீஸ். என்ன? சாவித்திரி கொஞ்ச நாள் ஆபீஸுக்கு வரதில்லைன்னு சொன்னாங்க. உடம்புக்கு சபரியம் இல்லையான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயா, நான் ஒரு சித்த வைத்தியம் இங்க இருக்கும்போது யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிருமா? மிஸ்டர் ரமேஷ், நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்க. கல்யாணம் ஆன நீங்க சாவித்திரி எப்படி காதலிக்கலாம்? மேடம், என்னுடைய நிலைமையை முழுசும் நீங்க கேட்டாதான் உண்மை புரியும். கேட்காமலே எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நல்ல வேளை, கடைசி நேரத்துல சாவித்திரி உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்டே தப்பிச்சு ஊருக்கு போயிட்டேன். மேடம், நான் கல்யாணம் ஆனவங்கிறத சந்தர்ப்பம் வரும்போது சாவித்திரி கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். என்னையா பெரிய சந்தர்ப்பம்? கல்யாணம் ஆனதுக்கு பிறகு என்ன காதல் வேண்டி இருக்கு? அது என் தலைவிதி. உங்களால சாவித்திரி அட்ரஸ் கொடுக்க முடியுமா? சாவித்திரி உங்க முகத்திலே முழிக்க விருப்பம் இல்லாம தான் ஊரை விட்டே போயிட்டா. அங்கேயும் போய் தொல்லை கொடுக்க வேண்டாம். போயிட்டு வாங்க, நீங்க வாங்க. வீரையா, உன்னை எதுக்கு வர சொன்ன தெரியுமா?
இந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கப்பா. இந்த ஏமா இது யார் குழந்தைங்க? என் தூரத்து சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி பிரசவத்துல செத்துட்டா. அவ குழந்தை இது. உன் பொண்டாட்டி பச்சை பிள்ளைக்காரி தானே, தாய்ப்பால் கொடுத்து வளர்க்க வசதியா இருக்கும்னு அண்ணங்கிட்ட நான் தான் இந்த யோசனை சொன்னேன். இந்தா இத குழந்தைய வளர்க்கிற செலவுக்கு வச்சுக்க. வேணாங்க, அம்மாவோட வீட்டுக்காரர் இருக்கிறப்ப அவங்க வீட்டு உப்பு எவ்வளவு தின்னு வளர்ந்தவங்கண்ணா, இந்த குழந்தைய வளர்க்கறது ஒரு பெரிய விஷயங்களா? பரவாயில்ல வெறியா, வாங்கிக்க. சாவித்திரிமா வரலமா? இல்ல, அவ குன்னூர்ல இருக்கா. இந்த காரியத்துக்காக நான் மட்டும்தான் வந்தேன். சத்தம் போடாதம்மா, பாலை குடிச்சிட்டு பேசாம தூங்கு. ஏன் இப்படி கத்தி தொலைக்கிற? பெரிய வம்பா போச்சு. சத்தம் போடாதம்மா, தூங்குமா. தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு வக்கு இருக்கணும், புட்டிப்பால் வாங்குறதுக்கு வழி இருக்கணும், எதுவும் கிடையாது. என்ன பண்றது? பெத்து தொலைச்சாச்சு. இந்த மனுஷனை வேற இன்னும் காணோம். செல்லாயே செல்லாயே, பாவம் குழந்தை கத்தி கத்தி தொண்டை வறண்டு போச்சு, கொஞ்சம் பால் கூட. ஏறி அந்த பிள்ளை, இதுக்கு நான் ஏன் பால் கொடுக்கணும்? நான் பெத்த பிள்ளைக்கே பால் ஊறல. அது எப்படி ஊறும்? 2 நாளைக்கு ஒரு வேளையாவது சோறு தின்னா தானே. இந்த சனியனை எந்த குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்த? ஏண்டி லோ லோன்னு கத்துற? இனிமே தினா 3 நேரமும் கறியும் சோறு திங்கலாம்டா. பாத்தியா? ஏது எவ்வளவு பணம்? பணம்னா பொழுதுடுவிய வாய. ஆண்டி இந்தா புள்ளைய எடுத்துட்டு போய் பாலை கொடுப்போம். அம்மா சொந்தருக்குமே யாரோ நம்ம லட்சுமி அம்மாவோட தூரத்து உரமுறை பொண்ணா, இந்த புள்ள பிறந்த உடனே அது செத்து போச்சான். அடே அப்பா, உன் பொண்டாட்டி பச்சை புள்ளக்காரி தானே, அதனால இதை எடுத்துட்டு போய் நீ வளர்த்துக்கலான்னு சொல்லி 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. ஏன் மாசம் மாசம் பணம் கொடுப்பாங்களா? இதோட விட்டுருவாங்களா? பரதேசி பரதேசி, அதெல்லாம் ஒண்ணு கண்டிஷனா சொல்லடி, ஏதோ அப்பப்ப பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த பாரு, இந்த வளவள பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. மாசம் மாசம் ஒழுங்கா பணம் வந்து சேரணும், இல்ல புள்ளைய கொண்டு போய் அங்க கொடுத்துறாமா. அதுவும் நான் என்ன, உனக்கு சொரக்க வேணாம் பால், அப்பப்ப பணம் கொடுத்தாதானே சொரக்கும். சாவித்திரி, ஏமா அழுதுகிட்டே இருக்கிற? என்னமோ எல்லாம் கனவு மாதிரி நடந்து போச்சு. ஏமா, குழந்தை இறந்தே பிறந்ததா இல்ல பிறந்த அப்புறம் இறந்ததா? இறந்துதான் பிறந்ததும்மா. சாவித்திரி, உன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறது நீ மறந்துடணுமா? உனக்கு அடுத்தவங்க உணர்வுகளை மதிக்க தெரியாது. பணத்தினர்
புருஷனை விலை கொடுத்து வாங்கிட்டோங்கிற அகம்பாவம். நீ தேவைப்பட்ட நேரத்துல கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு நான் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்லை.